Dear students, welcome our channel. நல்லா இருக்கீங்களா? ஒரு வாரமாக இதில் எனக்கு போட முடியல, வீடியோ போட முடியல, கணக்கு போட முடியல, வெளியில் போயிடுச்சு. இப்போ எக்ஸாம் இந்த பெருதல் செலுத்து கணக்கு 4 கணக்கு போட்டோம். இப்போ 5வது கணக்கு போட போகிறோம். இங்கே நம்ம பெருதல் செலுத்து கணக்கு பார்த்துருக்கோம். பெருதல்கள்லாம் 10 சைடு பெருதல் சைடு என்னென்ன பெற்றோம், அதுக்கடுத்து என்னென்ன விற்றோம், பொருளை விற்றது, இதெல்லாம் வருமானம், இதெல்லாம் பெருதல் சைடு வரும்னு பார்த்தோம். செலவெல்லாம் செலுத்துதல் சைடு வரும்னு பார்த்தோம். ஏதாவது பொருள் வாங்கியிருந்தா, வீடு ஏதாவது பண்ணியிருந்தா அது செலுத்துன்னு சொல்லிட்டு அந்த ஃபார்மேட்டே ஃபுல்லாக நம்ம போய் பார்த்துருக்கோம். இதை வச்சு நம்ம இதை பார்க்கும்போது நம்ம கண்டுபிடிச்சிடணும் பெறுதலா செலுத்தலா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கணக்கு பார்க்கலாம் வாங்க. கீழ்காணும் தகவலிருந்து கடலூர் கபடி மன்றத்தில் 2019 மார்ச் 31ஆம் நாள் முடிவடையும் ஆண்டுக்குரிய பெருதல் மன்ற செலுத்து கணக்கை தயார் செய்யவும். தலைப்பு எழுதணும். கடலூர் கபடி மன்றத்தின் ஏடுகளில் எழுதிட்டேன். 2019 மார்ச் 31ஆம் நாளோட முடிவடையும் ஆண்டுக்குரிய பெருதல் மன்ற செலுத்து கணக்கு அப்படி எழுதிட்டேன். பெருதல் 10 சைடு செலுத்துதல் 60 சைடு போட்டாச்சு. இங்கே இடம் கம்மியாக இருக்குது, நான் இங்கே ஒரு காலம் போடல. ஆனால் ஒரு 4 காலம் போடணும். அது நோட்டில் அப்படியே இருக்கும், அதை பார்த்துங்க. இப்போ பாருங்கள், இது பார்க்கும்போது சொல்லுவேன். ரொக்க இருப்பு பெருதல் சைடு ஒரு இருப்புக்கு கொண்டு வரப்பட்டது அப்படின்னு ரொக்க இருப்பு போடணும். வங்கி மேல் வரைப்பற்றுனா செலுத்துதல் சைடு வங்கி மேல் வரைப்பற்று அப்படின்னு சொல்லிட்டு போடணும். எழுது பொருள் வாங்கியது செலுத்துதல் சைடு, பயணி செலவு செலுத்துதல் சைடு, பங்காளரை பற்று பெறுதல், பொது செலவு செலுத்துதல், சேர்க்கை கட்டணம் பெறுதல். ஏதோ அட்மிஷன் போடுறோம், ஏதோ அட்மிஷன் போட அது பணம் வாங்கணும், அப்போ பணம் பெறுறோம், சேர்க்கை கட்டணம் பெறுதல், தூது அஞ்சல் செலவு செலுத்துதல், நகராட்சி வரி செலுத்துதல், நம்ம வட்டி மற்றும் வங்கி கட்டணம் செலுத்துதல், இதர வருமானம் பெறுதல், மைதான பராமரிப்பு செலவு, ஆசிரியர் பெற்ற மானியம் பெறுதல், தொலைபேசி கட்டணம் செலுத்துதல், அறக்கட்டளை நிதி பெற்றது, அறக்கட்டளை ஏதாவது நிதி வாங்குறோம் பெறுதல், காப்பீட்டு மூலியமாக செலுத்துதல், மின் கட்டணம் செலுத்துதல், ரொக்க இருப்பு கொடுத்துறாங்க. இவ்வளோதான். இதை மட்டும் பெறுதல் செலுத்து போட்டோம்னா எந்த சைடு அதிகமாக கூட்டி கம்மியாக போட்டு கண்டுபிடிச்சா நம்ம வங்கி மேல் ஏற்பட்டு கண்டுபிடிக்க போகிறோம். ரொம்ப ஈஸி, சீக்கிரம் போட்டுடலாம் வாங்க. பயிற்சி வினா 5 பக்கம் 72 பக்கம் 72. இப்போ பாருங்க, இருப்புக்கு கொண்டு வரப்பட்டது இங்கே எழுதணும். இடம் தான் எழுதணும். ரொக்க இருப்பு 11,000 ரூபாய். அதுக்கடுத்து பாருங்க, வங்கி வேலைப்பற்று பெருதல் சிறப்பு எதை கண்டுபிடிச்சுன்னா ஈஸியாக கணக்கு போட்டுருவாங்க. 20,000 ரூபாய். எழுது பொருள் வாங்கியது எழுது பொருள் வாங்கியது செலுத்தல் செய்து 5,600 ரூபாய். பயணி செலவு செலுத்தல் செய்தோம். பங்காளரை பெற்றது 3,000 ரூபாய். பொது செலவு 500 ரூபாய். சேர்க்கை கட்டணம் அட்மிஷன் போடுறாங்க, அது பணம் வாங்குறோம், அப்போ உள்ளதான் வருது பெறுதல். சேர்க்கை கட்டணம் 4,000 ரூபாய். தூது அஞ்சல் செலவு
அஞ்சல் செலவு 2000 ரூபாய். நகராட்சி வரி செலுத்தியது. நகராட்சிக்கு வரி செலுத்துறோம். வட்டி மற்றும் வங்கி கட்டணம் செலுத்து. வட்டி மற்றும் வங்கி கட்டணம் சாப்பிட்ட இதர வருமானம் இதர வருமானம் 350 ரூபாய். மைதானம் பராமரிப்பு. நீங்கள் அப்படியே கரெக்டாக வரிசையாக ஆகிட்டு ஒன்று ஏதாவது ஒன்று விட்டுட்டீங்கன்னா கூட அப்புறமா தேவையாகாது. மண்டையை போட்டு பிரிச்சிக்க வேண்டியதுதான். நம்ம கரெக்டாக தான் போட்டு வந்தோம், எங்கேயோ விட்டுருணும். கரெக்டாக ஒவ்வொன்று செக் பண்ணிங்கன்னா கண்டுபிடிக்கும். 550 ரூபா. அரசியல் பெற்ற மானியம். அரசியல் பெற்ற மானியம் 12000 ரூபாய். தொலைபேசி கட்டணம் செலுத்தியது. தொலைபேசி கட்டணம் செலுத்தியது 2800 ரூபாய். அறக்கட்டளை நிதி பெற்றது. அறக்கட்டளை நிதி பெற்றது 10,000 ரூபாய். காப்பீட்டு முனைமம் செலுத்தியது. காப்பீட்டு முனைமம் செலுத்தியது 2000 ரூபாய். மின் கட்டணம் செலுத்தியது. மின் கட்டணம் செலுத்தியது 5000 ரூபாய். இப்போ இருப்புக்கு கொண்டு வரப்பட்டது. ரொக்க இருப்பு கொடுத்துருக்காங்க. இறுதி இருப்புக்கு எடுக்கப்பட்டதுங்க. ரொக்க இருப்புக்கு கொண்டு வரப்பட்டது. எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க? 1750 ரூபா. இதெல்லாம் கூட்டினீங்கன்னா 43100 ரூபா வரும். அதே நேர்கோட்டை இங்கே எடுத்து எழுதுனீங்கன்னா 43100 நமக்கு எவ்வளோ வருது? இருப்புக்கு கொண்டு வரப்பட்டது 4500 ரூபா. கரெக்டாக இருக்கும். போட்டு பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க.